சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த 184 அதிகாரிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக சென்னை குறிப்பாக ஓடிஏ மைதானம் என்று அழைக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் உள்ள பரமேஸ்வர சதுக்கத்தில் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 184 அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகளாக தங்களுடைய பயிற்சியை நிறைவு செய்து தற்பொழுது இந்திய ராணுவத்திற்கு தங்களுடைய அர்ப்பணிப்பை செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் 39 பெண் அதிகாரிகள், அதே போல நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து, மலேசியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 9 வீரர்கள் தற்போது பயிற்சியை நிறைவு செய்கிறார்கள். இதுல 6 பெண் வெளிநாட்டை சேர்ந்த வீரர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அணிவகுப்பினை விமானப்படை தலைவர் VR சௌத்ரி தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். இந்த பயிற்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு தற்போது பல்வேறு விருதுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில்வர், அதே போல கோல்டு, புரோன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் தற்போது வழங்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த பயிற்சியில 36க்கும் மேற்பட்ட பெண் ராணுவ அதிகாரிகள் தற்போது தங்களுடைய பயிற்சியை நிறைவு செய்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கே நம்மளுடைய சென்னை ஓடிஏ ஆபீசர் ட்ரைனிங் அகாடமியிலிருந்து பயிற்சியை நிறைவு செய்து பல்வேறு இந்தியாவினுடைய பல்வேறு ராணுவ தளவாடங்கள் மற்றும் எல்லைப்பகுதிக்கு சென்று பணியாற்றுகிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக தற்போது பெண்கள் தற்போது ராணுவத்தில் அதிகாரிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக நாஞ்சமடை குட்டை ஈரோடு மாவட்டத்திலிருந்து குறிப்பாக சரண்யா என்ற லெப்டினன்ட் தற்போது இந்த ராணுவ அதிகாரியாக தற்போது பயிற்சி நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய பெற்றோர் உள்ளிட்ட ஏராளமாக தற்போது இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.